டேவிட் ஜேம்ஸ் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் சேனலுமே நான் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேன்னா அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 10 to 12 செகண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இன்னொரு மடவுன்னு இல்லையாவா ஒரு கேர்ள் வந்து ஆடுவாங்க. ஓகே, ஸோ அவங்க வர ஸ்டெப்ஸ்லாம் ஈஸி தான். அந்த ஒரு 10 to 12 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடணும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இந்த டான்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் அந்த எனர்ஜியோடு ஆட முடியும். என்னால் ஆட முடியல. ஓகே, பட் உங்களால் ஆட முடியும். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இப்படி நின்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கால் ரொம்ப ஒட்டி வைக்கணும். நார்மலாக இப்படி நின்றுக்கோங்க. நின்றுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்டை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்படி ஹோல்ட் பண்ணக்கூடாது. ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்டோட இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு லெக் மூவ்மெண்ட் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் வந்து மேலே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஸ்டார்டிங். ஓகே, ரெஸ்ட்டு 1 2. ஓகேவா? ஈஸி. ரெடி? 1 2. ஸோ 1 2 முடிச்சுட்டு வரும்போது ரைட் ஹேண்ட் மேலே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்கல்ல, லெஃப்ட் ஹேண்ட் மேலே வரும்போது ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் எப்படி ஒரு ஸ்டெப் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா 1 2. ஓகே, கூல். ஸோ 1 2. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரைட் ஹேண்டை இப்படி கீழே இப்படி மடக்க போகிறோம், லெஃப்ட் லெக்கை இப்படி தூக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெடி? எப்படின்னா இப்படி. ஓகேவா? ஸோ ரெண்டு சேர்த்து பண்ணலாமா? ஸோ ரெடி? 1 2 3 4. ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போது உங்களோட ஹெட்டுமே டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெடி? 1 2 3 4. ஓகே, ஸோ 3 4 வரும்போது ரைட் ஹேண்ட் மேலே வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டெப்போட பொசிஷனில் கால் கொஞ்சம் ஓப்பனாகவே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸில் வந்து லெக்லாம் கொஞ்சம் ஓப்பனாக நல்லா ஓப்பனாக தான் ஆடிப்பார் தளபதி. ஓகே, ஸோ ரெடி? 1 2 3 4. ஓகே, தென் என்ன பண்ண போகிறோம்னா 5 6. ஸோ இது வந்து ரொம்ப விடிவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தான். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால எனக்கு ஏற்ற மாதிரி நான் பொறுமையாக சொல்கிறேன். பட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்படியே டப்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம ரொம்ப இப்படி வேவெலாம் பண்ணலாம், லைட்டாக இப்படி 2 வாட்டி பண்ணணும். ஓகே, ரெடி? 1 2 3 4 5 6. ஓகே, 5 6. தென் என்ன பண்ண போகிறோம்னா 7 8. 7 8 வந்து ஃப்ரண்ட்டில் வர போகிறோம். அதாவது இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு ஹேண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஹேண்ட் என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் மேலே ரைட் ஹேண்ட் கீழே. ஓகே, இப்படி ஜஸ்ட்டு 1, அதாவது 7 8. ஸோ லெக் என்ன பண்ண போகிறோம்னா மைக் மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன். லெக் என்ன பண்ண போகிறோம்னா ஓகே, ஸோ நீ ஜம்ப் பண்ணாமல் சொல்கிறேன். இப்படி இருக்கா 1 2, அதாவது 7 8 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கூல். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டுடலாமா? ரெடி? 1 2 3 4 5 6. ஓகே, தென் 7 8. ஓகேவா? ஸோ லெக் ரெண்டுமே சேமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்லோவாக பண்ணுறதுனால பேலன்ஸ்க்கு அப்படி வச்சுட்டேன். இதுதான் லெக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கா 7 8. ஓகே, கூல். ஸோ 7 8 முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது கொஞ்சம் இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஹெவி ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இப்படி இருக்கா, ஸ்லைட்டாக உங்கள் பாடியை லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு ரைட் ஹேண்டை 1 2. ஓகே, இப்படி ஸ்வைப் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு நுணுக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா இப்படி நார்மலாக நின்றுட்டு 1 2 பண்ணும்போது இந்த ஹேண்ட் மட்டும் இருக்கா. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் எப்படி பண்ணுவாங்க, செகண்ட் கவுண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்டு ஸ்லைட்டாக பண்ணணும். இப்படிலாம் பண்ணாமல் ஸ்லைட்டாக. எப்படின்னா 1 2. ஓகே, ஸ்லைட்டாக ஆகுதா? இதை பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்டெப்போட அப்படியே அந்த ஃபேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணும்போது ஸ்லைட்டாக இப்படி பேலன்ஸ் வரும், ஓப்பன் அப் ஆகுது. ஓகே, ரெடி? 1 2. தென் என்ன பண்ண போகிறோம்னா இது 2மே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள். ஓகே, 1 2. தென் 3 4. ஓகே, அதாவது லெக் வந்து ஜஸ்ட் லெஃப்ட் லெக் வந்து ஹீலில் டோ பேலன்ஸ் பண்ணி ஹீலை தூக்கிட்டு 1 2. ஓகே, அதாவது 1 2 3 4. ஓகே, ஸோ ஹேண்ட் என்னென்னா 1 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இப்படி இழுக்கிற மாதிரி, அதாவது இப்படி பண்ணிவிட்டு இப்படி கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஓப்பன், அதாவது க்ளோஸ் ஓப்பன், இந்த பொசிஷன் நீங்கள் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த ஸ்டெப்ஸில் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ ரெடி? 1 2 3 4. ஓகே, 3 4 பண்ணும்போது லெக் லெஃப்ட் லெக் வந்து இப்படி சேஞ்ச் ஓவர் ஆகணும். ஓகே, ஸோ ரெடி? 1 2 3 4. ஓகே, அகைன் 5 6 7
8. ஓகேவா? ஸோ கூல். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 7 8 வந்துட்டிங்களா? வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு என்ன பண்ண போகிறோம்னா 1 2. ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்டை இப்படி மடக்கிக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப் வரும்போது ரைட் ஹேண்டோட டைரக்ஷன்ஸ் மாறும், பொசிஷன். ஓகே, ஸோ ரெடி? 1 2 தென் 3 4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைடில் திரும்பி இப்படி எடுத்துகிட்டு வரோம். செகண்ட் ஸ்டெப் வரும்போது லெஃப்ட் லெக்கை இப்படி மடக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் ஹேண்டை இப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப ஓப்பன் பண்ணலாம். ஓகே, முடிச்சு. ரெடி? 1 2 3 4. ஓகேவா? 4 முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா கேமராவுக்கு வந்துடாதீங்க. அதாவது 4 இப்படி பண்ணிவிட்டு 5 6. ஓகே, 5 6 தென் 7 8. ஓகே, ஸோ இந்த சைடு நம்ம இப்படி பண்ணோம்ல, அதே தான் லெஃப்ட் சைடில் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டை மடக்கிட்டு ரைட் லெக்கை தூக்குறோம். ஓகே, அகைன் பார்த்துடலாமா? ஸோ ரெடி? ரெடி? 1 2 3 4 5 6 7 8. இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 7 8 8 வந்துட்டிங்களா? அடுத்து அதே ஸ்டெப் தான், இந்த சர்க்கிள். ஓகே, 7 8 வந்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு 1 2 3 4. ஓகே, 4ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு அகைன் 1 2 3 4. இது வந்து ஒன் டைம் மட்டும்தான் பண்ணணும். ஓகே, 4 முடிச்சுட்டு உங்களோட ஹேண்ட்ஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் மேலே. ஓகே, 4 5 6 7. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் மேலே வரும், அதோட 5 6 7. ஓகே, ஸோ ரெடி? நம்ம இந்த இதில் இருந்து பார்த்துலாமா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8. அகைன் 1 2, அதாவது 1 2 3 4 5 6 7 8 வரும்போது பொசிஷன் வந்துடுங்க. இந்த 8 முடிச்சக்கப்புறம் சம் டோன் வரும், அதாவது அந்த டோன் வந்து ஆஜர் ஆகிற மாதிரி. ஓகே, அந்த டோனுக்கு கன்சியாக பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மடோனிலாவா அந்த கேர்ளோட தளபதி ஆடுவார். எப்படின்னா இப்படி 1 to 1 பார்த்து. ஓகேவா? அதை நம்ம கேமரா பார்த்து சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போக சான்சஸ் இருக்குது. ஓகே, கூல். ஸோ இப்படி முடிச்சுட்டு இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுக்கப்புறம் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம். பட் ஸ்டில் நம்ம அந்த ஒரு கட்டு மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டெப்ஸ் வேணும்னாலும் நான் அடுத்தடுத்து போடும். பட் நீங்களும் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரையாரிட்டி பண்ணிப்பேன். ப்ரையாரிட்டி இந்த லியோ சாங்கில். ஓகே, கூல். ஸோ இதை முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேர்ளோட ஒரு ஸ்டெப். ரெடி? 1 2 3 4. இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா 1 2 பண்ணும்போது தலை வந்து ஹெட் பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். ஷோல்டர் மட்டும் தான் அப் டவுன் ஆகும். எப்படின்னா 1 2. ஓகே, ரெண்டு ஹேண்டை இப்படி மேலே, ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே வைக்கும்போது ஹெட் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வரும். ஓகே, கூல். ரெடி? 1 2 3 4 5 6 7 8. இது வந்து நான் சும்மா இப்படி நின்றுட்டு இருக்கேன். நல்லா இப்படி வச்சுட்டு 1 2 3 4 அப்படி ஆடும்போது நீங்கள் டான்ஸ் வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த க்ரேஸோட ஆடுவீங்க. ஓகே, கூல். ஸோ இதை வந்து 2 செட் போட்டிங்களா? இது போட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இப்படி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 2 3 4. ஓகே, ஃபஸ்ட்டு 2 கவுண்ட்ஸ்க்கு ஹெட் ஷேக் பண்ணாதீங்க, செகண்ட் 2 கவுண்ட்டுக்கு ஹெட் ஷேக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெடி? இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் மேலே ரைட் ஹேண்ட் கீழே வச்சுட்டு ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இதுவுமே கூல் தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டை இப்படி பிடிச்சிக்கோங்க இடுப்பில், ரைட் ஹேண்டை இப்படி குத்த போகிறீங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ரைட் ஹேண்டோட வேலை இப்படி அப் அண்ட் டவுன், அப் டவுன் மட்டும்தான். லெஃப்ட் ஹேண்ட் மட்டும்தான் 2 கவுண்ட்டுக்கு இடுப்பு பிடிச்சிக்கணும், 2 கவுண்ட்டுக்கு செஸ்ட்டை பிடிச்சிக்கணும். ஓகேவா? கூல். இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது முடிச்சிட்டிங்களா? இப்படி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா பொசிஷனுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூவ் ஆக போகுது. ஹேண்ட்ஸோட இந்த ஸ்டெப்பில் ஹேண்ட்ஸோட பொசிஷன் என்னென்னா இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது இப்படி எடுக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மட்டும் கீழே வச்சுட்டு 1 2 3, அதாவது 3 டைம்ஸ் பின்னாடி போகணும்.
அதாவது 1 2 பின்னாடி போகிறது 1, பேக்கில் ஃப்ரண்டில் இருக்கிற 2 அப்படி கனெக்ட் பண்ணாமல் 3 வாட்டி கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா 1 2 3. ஓகே, இதுனா ஈஸியாக இருக்கும். ஸோ 3 முடிச்சுட்டு 4 என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு கிளாப். இது வந்து அப்படியே கிளம்ஸியாக முடிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த் கவுண்ட். ஓகேவா? ஸோ ஆப்வியஸாக நீங்கள் இந்த ஸ்டெப் போடும்போது உள்ள ஒரு டிஷர்ட் மேலே ஒரு ஷர்ட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணும்போது அந்த ஷர்ட் பார்க்கும், அப்போ வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். ஆப்வியஸாக தளபதியுமே உள்ள பிளாக் டிஷர்ட்டும் பிளாக் கட் பனியனும் மேலே ஒரு ஷர்ட்டும் போட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ கூல். ஸோ இந்த ஸ்டெப் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 12 செகண்ட்ஸ். ஓகே, அந்த இந்த ஸ்டெப் முடிகிற வரைக்கும் 12 செகண்ட்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே அந்த கேர்ளோட சேர்ந்து ஆடுறதுலாம் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸினா ஸ்பீடு இருக்கும், பட் அந்த ஸ்டெப்ஸை கிளாரிட்டியாக பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து தளபதி ஆடுறதும் அந்த ஹீரோயின் ஆடுறதும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி மிஸ் ஆகும். ஏன்னா தளபதி சூப்பராக அந்த கட் கிளாரிட்டியாக ஆடிப்பார். ஓகேவா? அது வந்து அவங்ககிட்ட இல்லை. பட் ஸ்டில் தளபதி டான்ஸர். ஓகே, அவர் சூப்பராக ஆடிப்பார். ஸோ என் சஜஷன்ஸ் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஆடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பம்ப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த எனர்ஜி வரும். ஓகே, கூல். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணனாலும் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அதுலேயும் டச்சிங்காக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது இருக்குது உங்கள் DavidJames. பாய். Cool.